இன்றைய இறைவார்த்தை சீராக்கின் ஞான நூலில் இருந்து வாசகம். ஞானமெல்லாம் ஆண்டவரிடம் இருந்தே வருகின்றது, அது என்றும் அவரோடு இருக்கின்றது. கடல் மணலையோ மலை துளியையோ முடிவில்லா காலத்தையோ யாரே கணக்கிடுவர்? வான்வெளியின் உயரத்தையோ நிலவுலகின் அகலத்தையோ ஆழ்கடலையோ ஞானத்தையோ யாரே தேடிக் காண்பர்? எல்லாவற்றுக்கும் முன்னர் ஞானமே உண்டாக்கப்பட்டது. கூர்மதி கொண்ட அறிவுத்திறன் என்றென்றும் உள்ளது. உயர்வானிலுள்ள கடவுளின் வாக்கே ஞானத்தின் ஊற்று. என்றுமுள்ள கட்டளைகளே அதை அடையும் வழிகள். ஞானத்தின் ஆணிவேர் யாருக்கு வெளியிடப்பட்டது? அதன் நுணுக்கங்களை அறிந்தவர் எவர்? ஞானத்தின் அறிவாற்றல் யாருக்கு தெளிவாக்கப்பட்டது? அதன் பரந்த பட்டறிவை புரிந்து கொண்டவர் யார்? ஆண்டவர் ஒருவரே ஞானியாவார். தம் அரியணையில் வீற்றிருக்கும் அவர் பெரிதும் அச்சத்திற்கு உரியவர். அவரே ஞானத்தை படைத்தவர், அதனை கண்டு கணக்கிட்டவர். தம் வேலைப்பாடுகளை எல்லாம் அதனால் நிரப்பியவர். தம் ஈகைக்கு ஏற்ப எல்லா உயிர்களுக்கும் அவரே அதை கொடுத்துள்ளார். தம் மீது அன்பு கூர்வோருக்கு அதை வாரி வழங்கியுள்ளார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரிடம் வந்த பொழுது, பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூல் அறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்ட உடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறான். உடம்பும் விறைத்து போகிறது. அதை ஓட்டி விடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பல முறை அந்த ஆவி இவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியே, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், அவன் இறந்து விட்டான் என்றனர். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள். செபம் தவம் வெற்றியை தரும். மதுப்பிரியர் ஒருவர் இருந்தார். காலையிலேயே மதுவை குடிக்க ஆரம்பித்து விடுவார்.
வேலைக்கு செல்ல மாட்டார். ஆனால் தவக்காலம் வந்துவிட்டால் தவ உடை அணிந்து கொள்வார். குடிக்க மாட்டார், நோன்பு இருப்பார், செபமாலை சொல்வார். அலுவலகத்திற்கு தவறாமல் சென்று விடுவார். செப தவ முயற்சிகளில் ஈடுபடுவார். செப தவத்தை கடைபிடித்தார். மது குடிக்கும் தீய பழக்கம் அவரை விட்டு அகன்றது. தீய ஆவி பிடித்த ஒருவனை சீடர்களிடம் கூட்டி வந்தனர். சீடர்களால் தீய ஆவியை வெளியேற்ற இயலவில்லை. ஆனால் இயேசு தீய ஆவியை வெளியேற்றி அவனுக்கு நற்சுகம் தந்தார். சீடர்கள் இயேசுவிடம், ஏன் எங்களால் தீய ஆவியை விரட்ட முடியவில்லை என்று கேட்டனர். செபம், தவம் செய்தல், நோன்பு இருத்தல் போன்ற நற்செயல்களில் ஈடுபடுபவர்தான் தீய ஆவியை விரட்ட முடியும் என்று கூறினார். விசுவாசத்தில் தளர்ச்சி இருத்தல் கூடாது. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் என்று சீடர்கள் வேண்டினர். அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.